தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பார்வையிட்டார். அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பழைய காவல் நிலையம் முன்பு இன்று வருகை தந்திருந்தார். அப்பொழுது அந்த பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் நெல்லை டு தென்காசி 4 வழிச்சாலை பணியில் உள்ள காவல் நிலையம் அருகே பாலம் வேலை பெற்று நடைபெற்று வருகிறது. இந்த பாலத்தினால் சாலையின் தென்பகுதியில் உள்ள மருத்துவமனை, அரசு பள்ளி, தனியார் பள்ளி செல்லும் மாணவர்கள் தங்கள் பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் சாலையை கடக்க வசதியாக அந்த பாலத்தை உயர்மட்ட பாலமாக மாற்றி அமைக்க கோரிக்கை வைத்தனர். அப்போது அங்கிருந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கையை வைத்தனர். அந்த கோரிக்கையின் பொழுது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை பார்த்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட அங்கிருந்த பொதுமக்கள் அதிகாரிகள் ஒழிக என்ற கோஷம் எழுப்ப ஆரம்பித்தனர். இந்த கோஷத்தை தொடர்ந்து சாலை பணியை விரைந்து முடிக்காவிட்டால் நீங்கள் பணியை ராஜினாமா செய்துவிட்டு போங்கள் என்று ஆவேசமாக பொதுமக்கள் கூறவே, இதனையடுத்து அங்கிருந்து நெடுஞ்சாலைத்துறைகளில் மற்றும் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் அனைவரும் அந்த இடத்திலிருந்து பரபரப்புடன் கிளம்பி சென்றது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.